அக்ஷர்புரி கிராமத்துல மங்க்ரூ தன்னுடைய அம்மா மாயா கூட வாழ்ந்து வந்தான். இந்த கிராமத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்தது. இது மூதாதையர்கள் கொடுத்த வரமாயிடுச்சு. இன்னைக்கு மங்க்ரூ தன்னுடைய 60 வயசு அம்மாவை வீல் சேர்ல உட்கார வச்சு வீல் சேர் வாங்கின கடைக்கு கூட்டிட்டு போனான். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மங்க்ரூ? இன்னைக்கு உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்க என்ன வந்திருக்க? அது அண்ணன், நீங்கள் தானே இந்த வீல் சேர் எங்களுக்கு கொடுத்தீங்க. இது கொஞ்சம் சரியாகவே இல்லை. இதை ரிப்பேர் பண்ணி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, மறுபடியும் இது ரிப்பேர் ஆயிடுச்சு. மொத்த கிராமத்துலேயும் இதை தானே வாங்கிட்டு இருக்காங்க. நீ இதை வாங்கி 2 வருஷம் ஆகுது. அப்போ இது ரிப்பேர் ஆக தானே செய்யும். கண்ணா படை, உங்க அப்பா செஞ்சு கொடுக்கிற வீல் சேர் எல்லாமே ரொம்பவே உறுதியா இருக்கும். அத 2 தலைமுறைகள் கூட பயன்படுத்தலாம். அது என்னன்னா, அது என்னோட அப்பா தான் செய்வார் ஆண்டி. இங்க பாருப்பா, உனக்கு வேண்டான்னா சொல்லிடு. உனக்கு காசு எப்போ வருதோ அப்போ வந்து வாங்கிக்கோ. கிளம்புப்பா மங்க்ரூ, இன்னும் தொந்தரவு பண்றது சரி கிடையாது. 2 பேரும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. வா மங்க்ரூ, வணக்கம் அம்மா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்படி என்ன சேவை பண்ணணும்? இப்பதான் படையோட கடையில இருந்து வந்திருக்கோம். அங்க எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. முடிஞ்சா உங்ககிட்ட பழைய வீல் சேர் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த வருஷம் வீல் சேர் எல்லாருக்கும் கொடுப்போம்ல, அப்போ உங்களுக்கும் ஒன்று எடுத்து வச்சிடுறேன். தலைவரே, ஒரு விஷயம் கேட்கவா? கேளு கேளு, என்ன விஷயம்? நாம் இந்த வியாதியை முழுசாக குணமாக்குற வரைக்கும் நம்மளால் முன்னேறி போகவே முடியாது. மங்க்ரூ, நீ சொல்கிற விஷயமும் சரிதான். ஆனால் நம்மளால் இதுக்கு எதுவும் பண்ண முடியாதே. நீங்கள் எல்லாரும் வயசு பசங்க. முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் இருக்கும்போதே இதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். சரிங்க தலைவரே, சரி, இப்போ நான் கிளம்புறேன். மங்க்ரூ தன்னோட வீட்டை நோக்கி வந்துட்டான். படை தன்னுடைய லாபத்துக்காக மோசமான வீல் சேருகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால மங்க்ரூக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ராத்திரி ஆயிடுச்சு. அப்புறம் மாயா தூங்கினதுமே மங்க்ரூ நதிக்கரை கிட்ட நடந்துட்டு வரலான்னு போனான். மங்க்ரூ நதிக்கரை கிட்ட உக்காந்துக்கிட்டு கல்லை தூக்கி வீசிட்டு இருந்தான். அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். இந்த கிராமத்தில் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. 50 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஜனங்க எல்லாருமே இங்கே இறந்து போயிடுறாங்களே. அப்புறம் அந்த படாய் மக்களுக்கு அவசியமான பொருட்களை சீக்கிரமாக ரிப்பேர் ஆகுற மாதிரி தான் அவன் எல்லா பொருட்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜனங்க அதை அடிக்கடி வாங்க வேண்டியதாக இருக்கு. அப்பதான் அந்த நதியில இருந்து ஒரு பெண் கத்துற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! அட, யாரு? என்னாச்சு? சத்தம் போட்டுக்கிட்டே அந்த குரல் வெளியே வந்தது. அப்பதான் தெரிஞ்சது அது அடிபட்ட ஒரு முதலான்னு. அதோட கால்ல மீனவர்களோட முள்ளு கம்பி குத்தப்பட்டிருந்தது. அட கடவுளே, இது என்னது? எனக்கு உதவி செய்ய, என்ன காப்பாத்து! மங்க்ரூவுக்கு ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் அவன் தைரியத்தோட அந்த முதலையோட வலிய நீக்கிறதுக்காக அது கிட்ட போனான். மங்க்ரூ அந்த முதல கால்ல இருந்த முள்ளு கம்பியை எடுத்தான். அப்புறம் ஒரு துணியால அந்த காயத்துக்கு அவன் கட்டு போட்டு விட்டான். சரி, இப்போ அது குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்பதான் அந்த முதல்ல ஒரு அழகான கடல் கன்னி ரூபத்துல அவனுக்கு முன்னாடி தோன்றினான். அப்புறம் மங்க்ரூ கிட்ட சிரிச்சபடி என்ன சொன்னான்னா, நான் ஒரு கடல் தேவதை. என் மேல ஒரு பெரிய சாபம் இருந்தது. நான் என்னுடைய உருவ அகங்காரத்துல ஒரு முனிவரை ரொம்ப கொடூரமான வார்த்தையால பேசிட்டேன். அவரை அவமானப்படுத்தினேன். அப்பதான் அவர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. என்னுடைய முகம் முதல்ல மாதிரி பயங்கரமா மாறிடும்னாரு. அப்புறம் ஒரு தைரியமான நல்ல மனுஷன் வந்து என்னுடைய இந்த ரூபத்தை பார்த்து உதவி செஞ்சாருன்னா எனக்கு அந்த சாபத்துல இருந்து முக்தி கிடைக்கும்னு சொன்னாரு. தைரியம், பொறுமை, இரக்கம் எல்லாமே உனக்குள்ள இருக்கு. உன்னுடைய இந்த குணங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ என்கிட்ட வரம் கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுக்கற. எனக்காக எதுவும் வேண்டாம் தேவி. ஆனா நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா எங்க கிராமத்துல எலும்பால ஒரு சாபம் இருக்கு. அது போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தன்னலமற்றவனாவும் இருக்கிற. சரி, தத்தாஸ்து. உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு தோன்றும். அந்த கிணற்றுல பாலால செய்யப்பட்டது மட்டும்தான் உன்னோட விருப்பப்படி நீ எடுத்துக்கலாம். ஆனா அதனால எங்க கிராமத்துக்கு எப்படி உதவியா இருக்கும் தேவி? பால் ஏற்கனவே எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்கும். ஆனா இந்த தெய்வீகமான பால், இத நீ குடிக்கலாம். இல்ல அதை எதையாவது செஞ்சு சாப்பிட்டாலோ அது கஷ்டங்கள் எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சிடும்.
ஞாபகம் வச்சுக்கோ மங்ரு, உன்னுடைய குணங்களை பார்த்து தான் நான் இதை உனக்கு கொடுக்கறேன். இதை நீ உன்னுடைய விருப்பம் மூலமா தான் பயன்படுத்த முடியும். நான் இப்ப இங்கிருந்து புறப்படுறேன். நல்லதே நடக்கட்டும். மங்ரு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தான். அங்க வந்து பார்க்கும்போது அங்க ஒரு கிணறு இருந்தது. அப்புறம் அதுக்குள்ள வெண்மையான பால் இருந்தது. கடல் கன்னி தேவி வாழ்க. மறுநாள் மங்ரு பஞ்சாயத்தை கூட்டினான். அப்புறம் அங்க எல்லாரும் மங்ருவோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க. அங்க கிராமத்து ஜனங்களோட தலைவர் ஐயா படையி அப்புறம் சோம்நாத் மேஸ்திரியும் இருந்தாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். கேட்கறதுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம்னு தோணுது. ஆனால் அந்த விஷயம் என்ன? நீ இவ்வளோ ஆர்வமாக சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட முக்கியமான டைமை இங்கே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமா அண்ணா, முக்கியமான விஷயம்தான். இங்க ஒரு கிணறு தெரியுதுல, ஒரு கடல் கண்ணி நம்ம கிராமத்தோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த பால் கிணறை கொடுத்துருக்காங்க. என்னோட ஆசைப்படி யாரெல்லாம் இந்த கிணறுலேருந்து பால் பொருட்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பிரச்சனைகளோடு சேர்த்து மொத்த கிராமத்தோட பிரச்சனைகளும் சரியாயிடுமா. அப்புறம் இந்த பரம்பரை நோய் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. விளையாடுறியா என்ன? இதுதான் முக்கியமான விஷயமா? இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? எனக்கு நல்லாவே தெரியும், வரோம் சாபம்ன்ற விஷயத்த நம்புறது கஷ்டம்தான். நீங்களே போயிட்டு அந்த கிணறுல இருக்கிற பாலை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். மங்ரு சொன்னதை கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த கிணத்தை எட்டி பார்த்தாங்க. அவன் சொன்ன மாதிரி அந்த கிணத்துல பால் இருந்தது. எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போனாங்க. அப்புறம் மங்ரு அதுல பக்கெட் மூலமா பாலை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தான். என்னோட வயசும் இப்போ அந்த ரேகாவை விட அதிகமாக இருந்துச்சு. என்னோட எலும்புகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த பாலை குடித்ததும் எனக்கு என்னவோ நல்லதாப்பா இருக்கு. ஆமாம் தலைவரே, நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஒருவேளை நம்ம மங்குரு சொல்கிறத கேட்டால் நம்மளோட இந்த பரம்பரை வியாதியிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சோம்நாத், அதனால தானே நான் உங்களை இங்கே கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் நான் என்ன விரும்புகிறேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா வீட்லேயும் இந்த பாலால் பன்னீரை உருவாக்கலாம். நான் ஆசைப்பட்டேன்னா இது பன்னீர் உருவத்திலேயே வெளியே வரும். அப்புறம் ஈஸியாகிடும். சரி மங்குரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் மறுநாள் எல்லாரும் சேர்ந்து வீட்ல பன்னீர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏதோ கிராமத்துக்கே ஒரு புது சந்தோஷம் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சது. கிராமத்துல ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. எல்லாருமே பார்க்க விரும்பினாங்க. அதாவது காலகாலமா தொடர்ந்துகிட்டு வர இந்த வியாதியோட முடிவு எப்படி ஆகும்னு, அப்புறம் அது எவ்வளவு நல்லதா இருக்கும்னு பார்க்க விரும்பினாங்க. மேஸ்திரியும் தலைவரும் மங்குரோட வீட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. மாயா ஒரு கம்போட உதவியில நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களால நடக்க முடிஞ்சது. இந்த 2 மாசத்துல எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குன்னு என்னால் சொல்லவே முடியலை. ஆமாம் தலைவரே, எல்லாம் சரியா நடந்தா இன்னும் 2 வருஷத்துல இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக போயிடுமே. அப்புறம் நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த படாய் இருக்கானே, அவன் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கான். இந்த கிராமத்துக்கு நான் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வாக்கு கொடுத்தேன், ஆனால் அதை செய்யாததுனால அவன் என்னையே அழிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். இது கவலைப்பட வேண்டிய விஷயமாச்சே. ஆனால் அவன் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான் தலைவரே? நீ ஒரு அப்பாவி மங்குரு, அதனால தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை எல்லாரோட குறைகளும் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் அவனோட வியாபாரம் படுத்துடும்ல. மங்ரு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல. நீ என்ன எதுவும் பேச மாட்டேற மங்குரு? ஒருவேளை ஏதாவது விஷயம் இருந்தா எங்க கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியா இரு. இல்லை, நாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் அப்படி? ஒருவேளை உண்மையாகவே படை ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணான்னா அப்போ அது உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் படை மேலே இப்போவும் நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா அதனால கிராமத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரி, நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும் மங்குரு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் மங்ரு கிராமத்துல எல்லாருக்கும் பால் கொடுக்க போயிட்டான். இப்படி கொஞ்ச நேரத்துல சாயந்தரம் ஆயிடுச்சு. படை அந்த கிணத்துக்கிட்ட ஒரு பக்கெட்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாரு. தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னோட வியாபாரத்தையே அழிக்கிறதுக்கு பெருசா வந்துட்டாங்க. கிராமத்துக்கு தலைவராகணும்னு பெருசா ஆசைப்பட்டல. இந்த எல்லா கெமிக்கலையும் இதுல போட்டு இந்த மொத்த பாலையும் நான் அழிக்க போறேன். அப்புறம் பாக்குறேன். படை தன்னோட கையில பக்கெட்ல இருந்த கெமிக்கல்ஸ கிணத்துல ஊத்தினான். அப்ப திடீர்னு அந்த கிணத்துக்கு மேல அதே அழகான கடல் கன்னி வெளியே வந்தா. இந்த உலகத்துல கரும விளையாட்டுகள் நிறைய இருக்கு. அது நீ விரும்புறியோ இல்லையோ, தெரிஞ்சு செஞ்சாலோ இல்ல தெரியாம செஞ்சாலோ, கர்மம் செய்யாம வாழ்க்கை ஓடவே ஓடாது.
நீ யாரு? அப்புறம் உனக்கு என்ன வேணும்? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அப்படி கர்மம் செய்யணும்னு நினைச்சினா நல்ல கர்மங்களை செய், பாவ கர்மங்களை செஞ்சினா அதுக்கான பலன் அது ரொம்பவே மோசமா இருக்கும். அப்படியா? பெருசாலாம் எதுவும் பேசாத. எனக்கு யார தண்டனை கொடுப்பாங்க? ஆ? உன்னோட கெட்ட நோக்கங்களுக்கும் உன்னோட கெட்ட கர்மங்களுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கறேன். உன்னோட எலும்புகள்லாம் செயலிழந்து போகட்டும். அப்புறம் நீ உன்னுடைய பாரத்தையே உன்னால சுமக்க முடியாம போயிடும். அப்பதான் உனக்கு புரியும் இந்த முட்டுவலி பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த சாபம் எப்போ முறியடிக்கப்படும்னா, நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மனுஷன், நேர்மையான ஒருத்தன், அந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு உதவி செய்யணும். உன்னுடைய கெட்ட செயலை தெரிஞ்சும் அவன் உன்னை மன்னிக்கிறவனா இருக்கணும். அப்பதான் படையி செயலற்று போய் கீழே தரையில விழுந்தான். அங்கிருந்து அந்த கடல் கண்ணி மறைஞ்சிட்டாங்க. என்னை காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பதான் மங்க்ரு சோம்நாத்தோட அந்த இடத்துக்கு வந்தான். அப்ப அவன் பார்த்தபோது படையி ஏதோ செயலற்ற ஒரு பொருள் போல தரையில விழுந்து கிடந்தான். அட பட, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? அண்ணா காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, இந்த சாபத்துல இருந்து முக்தி கொடுங்க. ஆனா நீ அப்படி என்னதான் பண்ண? அது அது படையி அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை சொன்னான். சோம்நாத் ரொம்ப கோபத்தோட என்ன சொன்னாருன்னா, ஆனா நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, பேராசைப்பட்டதால தான் உனக்கு இந்த சாபம் கிடைச்சிருக்கு. ஜனங்களுக்கு இருக்கிற குறைய சரி பண்ண உங்ககிட்ட ஐடியா இல்லை. ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து விலகி போகும்போது நீ மறுபடியும் அவங்கள அதே பிரச்சனையில தள்ளணும்னு நினைச்சல்ல. எனக்கு தெரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்போ நமக்கே ஆபத்து வருதோ அப்போதான் எல்லாமே புரியுது. எங்க அப்பா இந்த எல்லாருக்கும் எதுக்காக அவ்வளோ உதவி பண்ணாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம இப்போ உன்னை மன்னிக்கிறேன். உனக்கு உள்ள இருக்கிற மனுஷன் இனிமே ஒழுங்கா இருப்பான்னு நான் நம்புறேன். அப்பதான் படையி குணமானா. அப்புறம் அவன் மங்க்ருவை கை கூப்பி வணங்கவும் செஞ்சான். இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறமா கிராமத்தோட அந்த பூர்வீக வியாதி பரிபூர்ணமா குணமாயிடுச்சு. ஒரு கிராமத்துல ரூபவதிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட இருந்தா. ரூபவதிக்கு அம்மா கிடையாது. அதனால அவங்க அப்பா டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறமா அவ வீட்ல தனியா தான் இருப்பா. ஒரு நாள் ரூபவதி அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, ஒன்னு எனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வாங்க, இல்ல ஒரு மாடு வாங்கித்தாங்க. எனக்கு தினமும் வீட்ல தனியா உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. அம்மா, எனக்கு வயசாகி போச்சுமா. உனக்கு நான் உங்க அம்மாவை கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த வயசுல என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு நான் ஒரு மாடை கொண்டு வந்து கொடுக்கறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கிராமத்துல மாட்டு சந்தை நடக்கும். ரூபவதியோட அப்பா அந்த சந்தையில இருந்து ரூபவதிக்கு ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாரு. அப்பா, நீங்க ரொம்ப அழகான மாடு வாங்கியிருக்கீங்க. இதை நான் இனிமே முன்னின்னு தான் கூப்பிடுவேன். இப்ப ரூபவதி வீட்ல தனியா இல்ல. அவ தினமும் மாடு கூட விளையாடிக்கிட்டே இருப்பா. அதுக்கு புல்லு கொடுப்பா, அதுகிட்ட பால் கறப்பா, அப்புறம் அதுக்கு கவிதை படிச்சு காட்டுவா. ரூபவதி வீட்டு பின்னாடி ஒரு சேட்டும் அவரோட மனைவியும் இருந்தாங்க. ரூபவதியோட மாடு முன்னி ரொம்ப குறும்பு பண்ணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிராமத்துல இங்கேயும் அங்கேயும் ஓடிடும். ஒரு நாள் மத்தியானம் ரூபவதி தூங்கிட்டு இருந்தா. அப்ப முன்னி அந்த சேட்டோட வீட்டுக்கு போய் ரொம்ப சுத்தமான இடத்துல எல்லாம் சாணத்தை போட்டுட்டு வந்துடுச்சு. சேட்டோட மனைவி எழுந்து பார்த்தப்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னிய ஒரு கொம்பால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னி கத்துற சத்தம் ரூபவதி காதுல கேட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்தவ எழுந்துட்டா. ரூபவதி சேட்டோட வீட்டுக்கு ஓடி வந்தா. அம்மா, அம்மா, போது நிறுத்துங்க, அடிக்காதீங்க, பாவம் அது செத்து போட போகுது. இதை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. மறுபடியும் இது வந்து அசிங்கம் பண்ணுச்சு, அப்புறம் நான் அதை உயிரோட விடவே மாட்டேன். ரூபவதி அழுதுகிட்டே முன்னிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. முன்னிக்கு ஒரு கொம்பு உடைஞ்சிருச்சு. இனிமே இதை நாம கட்டி போட்டு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ரூபவதி முன்னிக்கு வைத்தியம் பார்த்தா. அப்புறம் ஒரு கம்பு அடிச்சு அதுல முன்னிய கட்டி போட்டுட்டா. இனிமே நான் கவலை இல்லாம இருக்கலாம். இனிமே இது எங்கேயும் ஓடி போகாது. ஒரு நாள் போஸ்ட்மேன் ரூபவதி வீட்டுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்தாரு. என்னாச்சுமா?
யார் கழுதாசி அது? அப்பா, ஊர்ல இருந்து சித்தப்பா லெட்டர் போட்டிருக்காரு. இந்த மாசம் 25ஆம் தேதி பிரீத்திக்கு கல்யாணமா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரூபவதி அவளோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போனா. இங்க பாரு முன்னி, இன்னும் 2 நாள் தான். புல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிடு. அப்புறம் இங்க தண்ணி வச்சிருக்கேன், இத குடிச்சிரு. ரூபவதியும் அவங்க அப்பாவும் போனதுக்கு அப்புறம் முன்னி தன்னோட கயிறை இழுத்து இழுத்து அந்த கூட்டை உடைச்சிருச்சு. அப்புறம் கிராமம் ஃபுல்லா சுத்தி வந்துச்சு. சேட்டும் சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தத முன்னி பார்த்துச்சு. முன்னி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அவங்க 2 பேர் முகத்திலயும் சாணம் போட்டுடுச்சு. ரூபவதியும் அவங்க அப்பாவும் 2 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அந்த கட்டை உடைஞ்சிருந்தது. அப்பா, முன்னி எங்க போச்சு? 2 பேரும் முன்னிய கிராமத்துல தேடினாங்க. அட சித்தப்பா, எங்க மாடை பாத்தீங்களா? தம்பி, உங்க மாட்டை சேட்டும் அவருடைய பொண்டாட்டியும் அடிச்சு கொன்னுட்டாங்க. ரூபவதிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் நேரா சேட்டோட வீட்டுக்கு போனாங்க. நான் கேட்டது உண்மைதானா சேட்டு? எங்க மாட்டை நீங்க கொன்னுட்டீங்களா? கொன்னுட்டேன். அது எங்க வீட்டு முன்னாடி சாணி போட்டுச்சு, அதனால தான் நான் கொன்னுட்டேன். நீங்க பண்ணது பெரிய தப்பு சேட்டு. நான் பஞ்சாயத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தண்டிக்க சொல்றேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. நம்ம ஊர் வழக்கம்படி மாட்டுக்கு பதில் மாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க. நான் உனக்காக புது மாட்டை வாங்கி வச்சிருக்கேன், அங்க பாரு. எங்க மாடு இந்த மாதிரி சோர்வா இருக்காது. இந்த கிழட்டு மாட்டை நீ எங்கேருந்து கொண்டு வந்த? பாரு, ரொம்ப நீ பேசிக்கிட்டு இருக்க. உன் மாட்டுக்கு பதிலா நான் மாட்டை கொடுக்கறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார். உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. நீ என்ன பண்ணிடுவ சொல்லு. வாமா போலாம். இந்த மாதிரி மோசம் பண்றவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். ரூபவதியும் அவளோட அப்பாவும் ஒரு வயசான மாட்டை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்பா, எனக்கு என்னோட முன்னி தான் வேணும். ரூபா, இப்போ நம்ம மாட்டு கண்டிப்பா வராது. அதனால அந்த கிழட்டு மாட்டையே நம்ம அன்பா பாத்துக்கலாம். ரூபவதியும் அவங்க அப்பாவும் அந்த மாட்டை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த மாடும் ஆரோக்கியமா ஆயிடுச்சு. ஒரு நாள் ரூபவதி மாட்டோட பால் எடுத்துட்டு இருந்தா. அப்பா, சீக்கிரம் வாங்களே, மாட்டுக்கு பாலுக்கு பதிலா தங்க பாலா வருது. அட, இது எப்படி நடந்தது? கொஞ்ச நேரத்துல அந்த பக்கெட்ல இருந்த தங்கம் சுத்தமான தங்கமா மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இது தங்கத்தை கொடுக்கிற மாடு. தங்கம் கொடுக்கிற மாட்டால ரூபவதி ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரியா ஆயிட்டா. அட, நம்ம நிலைமைய பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கீங்க. நீங்க அந்த வயசான மாடை ரூபவதிக்கு கொடுத்தீங்கல்ல, அது இப்போ தங்கம் கொடுக்குது. ஒருவேளை அந்த மாடு நம்ம கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் பெரிய பணக்காரங்களா ஆயிருப்போம். சேட்டு தங்கம் கொடுக்கிற மாட்டை திரும்பி கூட்டிட்டு வரதுக்காக யோசனை பண்ணாரு. அவரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தையில ஒரு நல்ல மாட்டை வாங்கினாரு. அந்த மாட்டை கூட்டிக்கிட்டு அவர் ரூபவதி வீட்டுக்கு போனாரு. என்னங்க மாமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க அப்பா வீட்டுல இருக்காராம்மா? இல்ல, அவரு டியூட்டிக்கு போயிருக்காரு. என் கிழட்டு மாட்டை எனக்கு கொடுத்துருங்க. அது எங்க அம்மாவுக்கு சமானமானது. அதுக்கு பதிலா நீ நல்ல பலமான வயசுல இருக்கிற மாட்டை எடுத்துக்கோ. அப்படியா? நாங்க அந்த வயசான மாட்டை நல்லா கவனிச்சு ஆரோக்கியமா மாத்தினா அப்புறம் அது தங்கப்பால் கொடுக்க ஆரம்பிச்சது. இப்ப நீங்க அந்த மாட்டை திருப்பி கேக்குறீங்களா? எங்களால கொடுக்க முடியாது. நல்லா யோசிச்சு பார். உங்க அப்பாவை தவிர இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்ல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ. ரூபவதி பயந்து போயிட்டா. அந்த சேட் அந்த வயசான மாட்டை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போனதும் அதுகிட்ட பால் கறக்க ஆரம்பிச்சாரு. அட, என்ன இது? இந்த மாடு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்கல. என்னங்க, இன்னைக்கு அதுக்கு ஏற்கனவே பால் கறந்துருப்பாங்க. நாளைக்கு பால் கறந்து பாருங்க. அன்னைக்கு ராத்திரி சேட்டும் சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் அவங்க தூங்கி எழுந்து பார்த்தா அந்த மாடு அவங்க வீட்டுல 2 அடி ஒசரத்துல சாணம் போட்டு வச்சிருச்சு. சேட்டும் சேட்டோட மனைவியும் கட்டில்ல இருந்து இறங்கி வெளியே போக முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அந்த சாணத்திலேயே விழுந்துட்டாங்க. அதுல விழுந்து மூச்சடைச்சு அங்கேயே இறந்துட்டாங்க.
இதுக்கு தான் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு பாவம் செஞ்சா அவங்களுக்கு நிச்சயம் அதுக்கான தண்டனை கிடைக்கும். தயாராம்க்கு 2 பசங்க இருக்காங்க, குஷால் அப்புறம் லக்கன். தயாராம் வாழ்க்கை முழுக்க பாலை வித்து அவங்க பசங்களை பெரிய ஆளாக்குனாரு. அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆனதும் அவங்க 2 பேரும் அவங்க பொண்டாட்டிங்க சொல்றபடி தான் ஆடுவாங்க. அப்பா, நான் சிட்டில போய் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆனா ஏன், இங்கதான் எல்லாமே இருக்குல்ல. நான் என் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்துல இருந்தா அது நடக்காதுன்னு எனக்கு தோணுது. அதனால நான் சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். சரிப்பா, உன் விருப்பப்படியே செய்ய. கொஞ்ச நாள்ல குஷால் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு போயிட்டான். இப்ப தயாராம் அவரோட சின்ன பையன் மருமக கூட இருந்தாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல லக்கன் அப்புறம் அவனோட மனைவியோட மனசுல சிட்டிக்கு போகணுன்ற எண்ணம் வந்துடுச்சு. அண்ணன மாதிரி நானும் சிட்டிக்கு போக ஆசைப்படுறேன். இங்க பாருப்பா, ஒரு வேளை நீயும் போயிட்டேன்னா அப்புறம் நான் இங்க தனியா இருப்பேனேப்பா. அப்படின்னா அப்பா, நீங்களும் எங்க கூட வந்துருங்க. தயாராம் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அப்ப சரிப்பா, போலாம். தயாராம் அவரோட சின்ன பையன் லக்கனோட சேர்ந்து சிட்டிக்கு வந்துட்டாரு. சிட்டில இருக்கிற கூட்டம் நெரிசல்லாம் லக்கனுக்கும் தன்னோட மனைவிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா தயாராம்க்கு சுத்தமா எதுவும் பிடிக்கல. கொஞ்ச நாள் சிட்டில இருந்ததுக்கு அப்புறம் தயாராம் லக்கன் கிட்ட பேசினாரு. இந்த சிட்டியை விட நம்ம கிராமமே நல்லா இருந்தது கண்ணா. அப்பா, நீங்க இங்க வந்து கொஞ்ச நாள் தான்ப்பா ஆகுது. நீங்க வேணா பாருங்களேன், கொஞ்ச நாள்ல இந்த ஏரியா உங்களுக்கும் பழகி போயிடும்பா. இந்த ஏரியாவை பத்தி எனக்கு தெரியலப்பா, ஆனா இங்க இருக்கிற காத்தே எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. நான் மறுபடியும் என்னுடைய கிராமத்துக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். உங்க விருப்பம்ப்பா, ஆனா நான் இங்கதான் இருக்க போறேன். என்னுடைய வாழ்க்கைய நான் இங்கேயே வாழ்றேன். சரிப்பா, அப்ப நான் தனியாவே ஊருக்கு கிளம்பி போயிடுறேன்ப்பா. ஆனா நீங்க அங்க தனியா எப்படிப்பா இருப்பீங்க? உங்களுக்கு சாப்பாடு மத்த விஷயங்கள்லாம் எப்படிப்பா? நீ கவலைப்படாதப்பா, இது நாள் வரைக்கும் நான் அந்த கிராமத்துல தானப்பா இருந்தேன். நான் அதுக்கெல்லாம் பாத்துக்கிறேன்ப்பா. நீ உன்னை நல்லபடியா பாத்துக்க, சந்தோஷமா இரு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் கண்ணா. தன்னோட பையனையும் மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தயாராம் கிராமத்துக்கே திரும்பி போனாரு. அவர் வீட்டுக்கு போனதுமே அவர் ரொம்ப தனிமையாயிட்டாரு. வீடே ரொம்ப அமைதியா இருந்தது. அவருக்கு அவரே சாப்பாடு செஞ்சுப்பாரு. அப்புறம் நேரத்தை போக்கிக்க கிராமத்து மரத்தடியில ஜனங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னாச்சு தயா, நீ சிட்டிக்குள்ள போயிருந்த? நான் நினைச்சேன் நீ அங்கேயே இருக்க போறேன்னு. நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா எனக்கு அந்த சிட்டியோட காத்தே பிடிக்கலப்பா. அந்த கூட்டம் நெரிசல் அங்க எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா. ஆனா இங்க நீ தனியாளாயிட்டல்ல. அது என்னமோ உண்மைதான். அதான் நானும் யோசிக்கிறேன். நான் ஏன் பால் வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேலை செஞ்சா தனியா இருக்கிறோன்ற எண்ணமே வராது. நல்ல விஷயம் சொன்ன. சரிவா போலாம். உனக்காக 2 மாடுங்க வாங்கிட்டு வருவோம் வா. ஆனா உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கேன். தயாராமும் ராமச்சந்திரனும் மாடுங்க வாங்க போயிட்டாங்க. மாட்டு சந்தையில தயாராமுக்கு 3 எருமை மாடு பிடிச்சு போச்சு. அவர் அந்த 3 மாட்டையும் வாங்கிக்கிட்டாரு. 3 எருமைங்க போதும்ல, இதுவே ஜாஸ்தி. தயாராமும் ராமச்சந்திரனும் அந்த 3 மாட்டையும் தயாராமோட வீட்டுக்கு வெளியில கட்டி போட்டாங்க. மறுநாள் காலையில பால் கறக்க ராமச்சந்திரன் வந்தாரு. அவரு பாலை கறக்க ஆரம்பிச்சாரு. அவரோட பக்கெட்டு சீக்கிரத்துல நிறைஞ்சிடுச்சு. அவரு இன்னொரு பக்கெட்ல பால் கறந்தாரு. அதுவும் நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் 3வது. அப்புறம் இப்படியே செஞ்சு செஞ்சு அவங்க 15ல இருந்து 16 பக்கெட்டை நிறைச்சிட்டாங்க. என்ன இது? இது பால் நதியா இருக்கு. பால் நிக்கவே இல்ல. இப்போதைக்கு ஒரு மாட்டோட பால் தானே கறந்துருக்கிறோம். இன்னும் 2 மாடு பாக்கி இருக்கே. தயாராம் பக்கெட்ல இருக்கிற பால் எல்லாத்தையும் பெரிய பெரிய ட்ரம்ல ஊத்தி வச்சாரு. அந்த பக்கெட்டுங்க எல்லாம் நிறைஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் ராமச்சந்திரன் பால் கறந்துகிட்டே இருந்தாரு. சீக்கிரத்துல இந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவிடுச்சு.
அப்புறம் சில நியூஸ்காரங்க தயாராம் ராமச்சந்திரனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தாங்க. இது எப்படி சார் நடந்துச்சு? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கும் ஒன்றும் தெரியல தம்பி. இந்த 3 எருமைங்களை நேத்து தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இன்னைக்கு இந்த 3 எருமைகளும் பால் நதியா கொட்டிக்கிட்டு இருக்குங்க. நாங்க 2 பேரும் பால் கலந்து சோர்ந்து போயிட்டோம். ஆனா இந்த மாடுங்க பால் கொடுக்கறத நிறுத்தவே இல்லை. நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த மாடுகள் மூலமா பால் நதியே ஓடிக்கிட்டு இருக்கு. தயாராம் ராமச்சந்திரனுடைய இந்த மாடுங்க மாய எருமைகளா இருக்கு. சார், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மாட்டை பால் கறக்கிறதுக்கு மிஷின் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களே பார்த்திருப்பீங்க, ராமச்சந்திரன் சாரும் தயாராம் சாரும் மிஷின் வைக்க போறாங்களாம். அவங்க 2 பேரும் பாலை கறந்து டயர்ட் ஆயிட்டாங்க. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு பரவுச்சுன்னா ஜனங்க ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மாய எருமைகளை பார்க்க வந்தாங்க. ராமச்சந்திரனும் தயாராமும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. தயாராமோட பசங்களும் இந்த நியூஸை பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணா, அப்பாவுடைய மாடுங்களை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஆமா, கேள்விப்பட்டேன். பால் நதி ஓடுதாமே. பாலோட சேர்த்து பணமும் கொட்ட போகுது. அதான் பேசாம மனைவியை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கே போயிடலான்னு யோசிக்கிறேன். இங்க சிட்டியில வேலை செஞ்சு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அங்க போய் நிம்மதியா வாழ போறேன். நானும் அதை பத்தி தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். மறுநாள் 2 பசங்களும் அவங்க மனைவியை கூட்டிட்டு தயாராம பார்க்க வந்துட்டாங்க. என்னாச்சு, நீங்கள இங்க வந்திருக்கீங்க? சிட்டி உங்களுக்கு ஒத்து போலியா? அது அப்பா, உங்களுடைய ஞாபகம் எங்களை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. ஆமாப்பா, நீங்க இங்க தனியா இந்த மாடுங்க முழுத்தையும் நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அதான் நாங்களே திரும்பி வந்துட்டோம். நல்லது பண்ணீங்க. நானும் பாலை கறந்து சோர்ந்து போயிட்டேன். மிஷன்காரன் வந்திருக்கான். அவன் இப்போ மிஷினை பொருத்த போறான். ரொம்ப நல்லது. இனிமே இந்த 3 மாய மாடுங்களை பாத்துக்கிறோம். சரி, இனிமே இந்த 3 எருமைங்களும் நீங்க தான் பாத்துக்கணும். நானும் ராமச்சந்திரனும் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். 3 மாய எருமைகள்னால லக்கனும் குஷனும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்பா அம்மாவை கிராமத்துல தனியா விட்டுடுதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த 3 எருமை மாடுகள்னால தயாராமோட 2 பசங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இந்த கதை தரம்பூர் கிராமத்தை சேர்ந்த எல்லாத்தையும் விட பெரிய பணக்காரர் தனிராமோட கதை. அவர் ஏதோ ஒரு நோயால வாழ்க்கையோட கடைசி கட்டத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தனிராம் அவரோட குடும்பத்துல ஒரு தனி நபர். அவருடைய வீட்டுல 2 வேலைக்காரங்க, சாவித்ரி அப்புறம் பலதேவ். தனிராம் இப்பதான் ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சாரு. அவர் ஜனங்க கிட்ட மோசடி பண்ணி சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாம் அது அவருக்கு உதவியா இல்ல. இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய எல்லா சொத்தையும் சொந்தக்காரங்க கைக்கு போயிடும். அதனால அவருக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. தனிராம் அவர்கிட்ட இருக்கிற பணத்துல மோட்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் சாவித்ரி அப்புறம் பலதேவ கூப்பிட்டாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாரு, பலதேவ், சாவித்ரி, நீங்க 2 பேருமே என்னுடைய நம்பிக்கையான வேலைக்காரங்க. நான் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுடைய வேலை ஊதியத்தை தவிர நான் எதுவுமே கொடுக்கல. சேட் ஐயா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சேட்ஜி? நான் என்னுடைய பணம், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு எழுதலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? எனக்கு எதுவும் புரியல சேட் ஐயா. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க 2 பேரும் உங்களுடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரி நல்ல காரியங்கள்ல செய்யணும். அப்புறம் சாயந்தரம் வந்து சொல்லுங்க யாருடைய நல்ல காரியங்கள் எனக்கு பிடிச்சிருக்கோ நான் அவங்க பேர்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்க போறேன். தனிராம் சொன்னதை கேட்டுட்டு சாவித்ரியும் பலதேவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தனிராம்க்கு பிடிக்கிற மாதிரி என்ன காரியம் செய்யறதுன்னு யோசிச்சாங்க. மறுநாள் காலையில எழுந்ததும் பலதேவும் சாவித்ரியும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்களை செய்யறதுக்காக 2 பேரும் கிளம்பினாங்க. சாவித்ரியால இது வரைக்கும் யோசிக்க கூட முடியல நல்லதுங்கிற பேர்ல அவ என்ன காரியம் செய்யறதுன்னு. ஆனா பலதேவோட மனசுல ப்ராப்பர்ட்டியை பெறணும்ன்ற ஆசையில நல்ல காரியம் செய்யறதுக்கான நிறைய யோசனைகள் அவனுக்கு வந்தது. பலதேவ் முதல்ல போய் கோவில்ல தானம் பண்ணான். கோவிலுக்கு வெளியில உட்கார்ந்துருந்த ஏழைங்களுக்கும் பணம் காசு கொடுத்து உதவி செஞ்சான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏழைங்க எல்லாருக்கும் மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தான். கிராமத்துல இருந்த பழைய ஸ்கூல்ல பழுது பார்த்தான். சாவித்ரியும் அந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியம் செய்யறதுக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான். அவ போற வழியில ஒரு மாடை அவ பார்த்தா. அது குப்பைகளோட சேர்த்து பாலித்தீனை சாப்பிட்டுட்டு இருந்தது. திடீர்னு அந்த மாடு கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சது.
உடனே அந்த மாட்டை சாவித்ரி மாட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. அதோட வயிற்றுல இருந்து நிறைய பாலித்தீன் கவர் வெளியே வந்தது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா மாடும் குணமாயிடுச்சு. அட கடவுளே, சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் தனிராம் சேட்டுக்கிட்ட என்ன போய் சொல்றது? என்னால எந்த நல்ல காரியமும் செய்ய முடியலையேன்னு நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா சந்தோஷம் என்னன்னா என்னோட முயற்சியால ஒரு மாடோட உயிரை காப்பாத்த முடிஞ்சது. சாவித்ரி அந்த மாடை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு தனிராம பார்க்க வந்தா. பலதேவும் சாவித்ரியும் தனிராம் கிட்ட வந்தாங்க. அப்புறம் அவங்க நாள் முழுக்க செஞ்ச வேலைகளை தனிராம் கிட்ட சொன்னாங்க. பலதேவ் செஞ்ச நிறைய புண்ணிய காரியங்களை ஒன்னொன்னா சொன்னான். அப்புறம் சாவித்ரி அவ ஒன்னே ஒண்ணுதான் சொன்னா. அவ தன்னோட முழு நாளையும் மாட்டோட வைத்தியத்துக்காக செலவு பண்ணேன்னு. சாவித்ரி தன்னை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவுமே அவகிட்ட இல்ல. அதனால அவ ரொம்ப அமைதியாயிட்டா. பலதேவ், சாவித்ரி, நீங்க 2 பேர் சொன்னதை நான் கவனமா கேட்டேன். பலதேவ், நீ இன்னைக்கு 8 மணி நேரத்துல 800 நல்ல காரியங்களை செஞ்சிருக்க. நன்றி சேட்ஜி. சாவித்ரி, நீ இன்னைக்கு 8 மணி நேரத்துல அந்த மாட்டுக்கான வைத்தியத்தை பார்த்திருக்க. உன்னுடைய பங்குக்கு நீ ஒரே ஒரு வேலையை தான் பார்த்திருக்க. சேட்ஜி, அந்த மாட்டோட நிலைமையை பார்த்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உங்களோட சொத்து ஆஸ்தி இதை பத்தி எந்த நினைவும் வரல. சாவித்ரி, நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி மேல ஆசைப்படாம அந்த மாட்டோட உயிரை காப்பாத்திருக்க. இது உண்மையிலேயே நல்ல காரியம், அப்புறம் புண்ணிய காரியம். அதனால என்னுடைய ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் உன் பெயர்ல எழுதி வைக்க போறேன். ஆனா சேட்ஜி, என்னுடைய பணத்தை நீ நல்ல விதமா பயன்படுத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அதனால எனக்கும் நிம்மதி கிடைக்கும். சேட்ஜி, என்னை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்கலையா? பல்தேவ், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் போவேன். சேட்ஜி, உங்க சொத்து மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நீங்க பல்தேவ் கிட்டயே எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இல்லம்மா சாவித்ரி, என்னுடைய மொத்த ப்ராப்பர்ட்டிக்கும் நீ தான் சொந்தக்காரி. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தாம்மா. என்னுடைய வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் இருந்து எனக்கு சேவை பண்ணணுமா, அதுதான் தேவை. சாவித்ரி தனிராம் கிட்ட நன்றிய சொல்லிட்டு அந்த மாடை பார்க்க போனா. அதாவது அவ காப்பாத்தின அந்த மாடு. சாவித்ரி அந்த மாட்டுக்கிட்ட வந்து அதுக்கு சாப்பிட பொருட்கள் கொடுத்தா. இப்போ அந்த மாடு நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இது ரோட்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு தெரு மாடு. அதனால அவ அந்த மாட்டை தனிராமோட வீட்டுக்கு கொண்டு வந்தா. அவளும் அப்புறம் அந்த மாடும் அந்த வீட்டிலே இருந்தாங்க. சாவித்ரி இப்போ ஒரு மகளை போல தனிராம்க்கு சேவை பண்ணிட்டு இருந்தா. நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பாடு எல்லாம் கொடுத்தா. அப்புறம் தினமும் மாட்டுப்பாலையும் அவருக்கு கொடுத்தா. மகளே சாவித்ரி, எனக்காக நீ எவ்வளோ சேவை செய்யறம்மா. எப்பவாவது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கம்மா. சேட்ஜி, சேட்ஜி இல்ல சாவித்ரி, இன்னையிலிருந்து நீ என்ன அப்பான்னு கூப்பிடுமா. அப்பா, நீங்க முழுமையா குணமடைகிற வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது. சாவித்ரியோட நல்ல குணத்தால அந்த யமராஜனும் தலை குனிஞ்சு நின்னான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே தனிராம் நோயை தோக்கடிச்சு ஆரோக்கியமா ஆயிட்டாரு. அம்மா சாவித்ரி, இப்போ டாக்டர் கூட சொல்லிட்டாருமா நான் முழுமையான ஆரோக்கியத்துல இருக்கேன்னு. அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும்மா. இல்லைங்கப்பா, நீங்க குணமாகறதுக்கு காரணம் மாத்திரை மட்டும் இல்ல, இந்த மாட்டு பாலோட அற்புதமும் நிறைஞ்சிருக்கு. ஆமாமா, மாட்டுப்பால் என்ன மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு புனர்ஜென்மத்தை கொடுத்திருக்குமா. உயிரற்ற இந்த உடம்புக்கு உயிரை கொடுத்திருக்குமா. ஆமாங்கப்பா, ஒரு மாட்டால இந்த அற்புதம் நடக்கும்போது 1000 லட்சக்கணக்கான மாடுங்க இந்த நாட்டோட எதிர்காலத்தையே மாத்தும். சாவித்ரி, மாடு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரம். இன்னையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய சொத்தை மாடுகளோட சேவைக்காக பயன்படுத்துவோமா. தனிராமும் சாவித்ரியும் சேர்ந்து மாட்டுக்கு சேவை செய்யறதே தன்னோட வாழ்க்கையா மாத்திக்கிட்டாங்க. அவங்க தன்னோட கிராமத்துல மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல கூட மாட்டு பண்ண வச்சாங்க. வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி எல்லா வசதிகளுக்கான ஏற்பாடுகளும் பண்ணாங்க. மாட்டு பண்ணையோட சேர்த்து சாவித்ரியும் தனிராமும் கால்நடை மருத்துவமனையையும் ஓபன் பண்ணாங்க. அங்க அதுங்களுக்கு ஃப்ரீயா வைத்தியம் பார்க்கப்படுது. அப்புறம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நாடு முழுக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க மாடுகள் பாலித்தீன் கவரை சாப்பிட்றத தடுத்து அவங்க வாழ்க்கையை காப்பாத்துறாங்க. தனிராம் அப்புறம் சாவித்ரியோட இந்த சேவைய நாடு முழுக்க மதிப்பு மரியாதை பாராட்டும் கிடைச்சது.